சர்வதேச மாஃபியாக்களின் தலைமையகமான கிழக்கு ஐரோப்பாவின் ஒரு பனிப்பிரதேசத்திற்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். அங்கு அவனது பழைய அடையாளம் முற்றிலும் சிதைக்கப்பட்டது. அவனது இந்திய முக அமைப்பை மாற்றி ஐரோப்பிய சாயல் கொண்ட, யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு கடுமையான முக அமைப்பை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் உருவாக்கினர். ரஷ்யா மற்றும் செக் குடியரசு நாடுகளின் போலி பாஸ்போர்ட்டுகள், மருத்துவ பட்டங்கள் தயாரிக்கப்பட்டன. டாக்டர் மிரோஸ்லாவ் என்ற பெயரில் ஒரு புதிய சர்வதேச விஞ்ஞானி உலகளாவிய நிழல் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டான். யுகேந்தர் சிங் அவனுக்கு சுவிட்சர்லாந்து பனிமலையிலும் பின்னர் இந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன பாதாள ஆய்வகங்களை அமைத்து கொடுத்தான். அவனது ஒரே வேலை சஞ்சீவினியை ஆயுதமாக்குவது. டார்க் சஞ்சீவினி, மரணத்தின் ஃபார்முலா. சஞ்சீவினி எதிராக டார்க் சஞ்சீவினி, மூலக்கூறு சிதைவின் ரகசியம். டாக்டர் அரவிந்த் மாதவன் ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகச்சிறந்த பயோடெக்னாலஜிஸ்ட். இயற்கை அவனுக்கு கொடுத்த சஞ்சீவினி மூலிகையின் ரகசியங்களை அவன் தன் பழைய லேபில் முழுமையாக ஆராய்ந்திருந்தான். அதன் மூலக்கூறு அமைப்பு இயற்கையிலேயே ஒரு அதிசய வடிவம். அரவிந்த் மாதவன் முதலில் கண்டறிந்த தூய சஞ்சீவினி ஃபார்முலா மனித உடலின் செல்களை புதுப்பிக்கும் ஒரு அமிர்தம் போல செயல்பட்டது. அதில் முதலாவதாக செல்லுலார் ரீஜெனரேஷன். சஞ்சீவனியின் மூலக்கூறுகள் மனித உடலில் உள்ள சேதமடைந்த டிஎன்ஏ இழைகளை மிக வேகமாக தானாகவே பழுதுபார்க்கும் தன்மையை கொண்டிருந்தன. புற்றுநோயால் அழியும் செல்களை கூட இது தடுத்து நிறுத்தியது. பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இது உடலுக்குள் சென்ற சில நிமிடங்களில் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரித்து எப்பேற்பட்ட கொடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களையும் நொடிப்பொழுதில் அழிக்கும் பேராற்றலை உடலுக்கு தந்தது. இறுதியாக செய்தது ஆயுள் நீட்டிப்பு. மனித உடலின் வயதாகும் தன்மையை கட்டுப்படுத்தும் டெலோமியோஸ் நீளத்தை இது நிலையாக வைத்திருந்தது. இதன் மூலம் மனித ஆயுளை இயற்கையான எல்லைகளுக்கு அப்பால் நீட்டிக்க முடியும் என்பதை அரவிந்த் மாதவன் நிரூபித்தான். ஆனால் பழிவாங்கும் வெறி தலைக்கேறிய அரவிந்த் மாதவன் அதே அதிநவீன லேப் உபகரணங்களை பயன்படுத்தி அந்த புனிதமான ஃபார்முலாவை முற்றிலும் தலைகீழாக மாற்றினான். அவன் செய்த அந்த 3 கொடூரமான அறிவியல் மாற்றங்கள். முதலாவதாக சஞ்சீவினி மரபணுவை மாற்றி அமைத்தல். சஞ்சீவினி தாவரத்தின் செல்களை புதுப்பிக்கும் பாசிட்டிவ் ஆர்என்ஏ அமைப்பை அதிநவீன ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பம் மூலம் சிதைத்தான். செல்களை காப்பாற்றும் அதன் குணத்தை மாற்றி செல்களை கொடூரமாக அழிக்கும் ஒரு செல் கில்லர் அமைப்பாக அதை மாற்றி எழுதினான். அவன் செய்த ஒவ்வொரு வேலையும் அவனிடமிருந்த நல்ல குணங்கள் மறைந்து கொடூரமான அரக்கனை போல் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தான். இரண்டாவதாக அவன் செய்தது ஆப்பிரிக்க காட்டு வைரஸ் நச்சுக்களை கண்டறிந்து அதனை லேபிலேயே வளர்க்க ஆரம்பித்தான். அந்த வைரஸ் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காங்கோ காடுகளில் மட்டும் காணப்படும் மனித உடலை உருக வைக்கக்கூடிய கொடிய ஹெமராஜிக் வைரஸ்களின் நச்சு மரபணுக்களை சஞ்சீவினியின் டிஎன்ஏவுடன் இணைத்தான். இதனால் அந்த மூலிகை உலகிலேயே மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு உயிரியல் கடத்தியாக ஹைலி கண்டேஜியஸ் வெக்டர் மாறியது. இதோடு நிறுத்தாமல் அந்த திரவத்தின் வீரியத்தை அதிகரிக்க கோபால்ட் 60 அல்லது பொலோனியம் போன்ற கதிரியக்க ஐசோடோப்புகளின் அணுக்களை நுண்ணிய அளவில் அதில் கலந்தான். இது அந்த திரவத்திற்கு ஒரு அமானுஷ்யமான ஊதா கருப்பு நிறத்தன்மையை கொடுத்தது. இந்த ஐசோடோப்புகள் நச்சுத்தன்மையை உடலின் ஆழமான எலும்பு மஜ்ஜை போன் மரோ வரை நொடிப்பொழுதில் கடத்தும் வல்லமை கொண்டவை. சாதாரண சஞ்சீவினி உயிரை காத்தது என்றால் இந்த டார்க் சஞ்சீவினி மனித உடலை நரகமாக்கியது. இந்த திரவத்தின் ஒரு துளி உடலில் பட்டாலோ அல்லது அதன் ஆவி காற்றில் கலந்து சுவாச குழாய்க்குள் சென்றாலோ அது உடனே மூளையின் நியூரான்களை செயலிழக்கச் செய்யும். மனிதனின் சுயநினைவு அடுத்த 5 வினாடிகளில் பறிபோகும். இது இரத்த ஓட்ட மண்டலத்திற்குள் நுழைந்த அடுத்த மைக்ரோ செகண்டில் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை ஜெல் போன்ற களிம்பாக உறையச் செய்துவிடும். இதயம் இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாமல் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு மனிதன் இரத்தம் கக்கி இறப்பான். இதை ஒரு ஏவுகணை மூலமாகவோ அல்லது ட்ரோன்கள் மூலமாகவோ காற்றில் ஸ்ப்ரே செய்தால் வெறும் 20 நிமிடங்களில் ஒட்டுமொத்த சென்னையோ அல்லது லண்டனோ ஒரு பறவை கூட இல்லாத மயான பூமியாக மாறிவிடும். இதற்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதன் என்கிரிப்ஷன் ஃபார்முலாவை அவன் லாக் செய்திருந்தான். இருண்ட அந்த பாதாள ஆய்வகத்தில் வோல்டேஜ் விளக்குகள் விட்டுவிட்டு எரிய, சென்ட்ரிபியூஜ் இயந்திரங்கள் பயங்கர சத்தத்துடன் சுழல, அரவிந்த் மாதவன் தன் கைகளில் அந்த ஊதா நிற திரவத்தை ஏந்தி நின்றபோது அவன் முகத்தில் விஞ்ஞானிக்கான பெருமை இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழிக்க துடிக்கும் ஒரு சர்வதேச சாத்தானின் வெறித்தனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. இப்போ சொல்லு ஹரிஷ், மிரோஸ்லாவ் கத்தினான். அவனது கண்களில் கண்ணீரும் வெறியும் கலந்திருந்தது.
என்ன துரோகின்னு சொல்ல இந்த உலகத்துக்கு என்ன தகுதி இருக்குது ஹரிஷ்? நான் நல்லது செய்யணும்னு நினச்சும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கெட்டது மட்டுமே நினச்ச இந்த மக்களுக்காக நான் ஏன் போராடணும் ஹரிஷ்? இந்த உலகத்தில் யாரும் கெட்டவங்களா பிறக்கறதில்ல. என்ன மாதிரி நல்லவங்களா இருக்கிறவங்கள கெட்டவங்களா மாத்துறது இந்த பணவெறியும் அதிகாரமும் கொண்டவங்க தான். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த டார்க் சஞ்சீவினி காற்றுல கலந்துச்சுன்னா உலக வல்லரசு நாடுகள் அனைத்தும் என் காலடியில் மண்டியிடும். உலகமே அந்த ஆன்டிடாட்டுக்காக என்னை கடவுளாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்பத்தான் அவங்க பண்ணின தப்பு அவங்களுக்கு புரியும். ஹரிஷ் அவனது கதையை கேட்டு கண்களில் ஒரு மென்மையான சோகத்துடனும் அதே சமயம் அசைக்க முடியாத உறுதியுடனும் நின்றான். திடீரென அவன் குரல் கம்பீரமாக உயர்ந்தது. ஆனால் அதுக்காக உங்களை மாதிரி வாழ்கிற எத்தனையோ ஏழை மக்களையும் சேர்த்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எண்ணம் எப்படி சரியாக இருக்கும் டாக்டர்? உங்களை அழிக்க நினச்சவங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு புரியல. நீங்களும் அவங்கள மாதிரியே பணத்துக்காக ஒரு சாத்தானாதான் மாறிட்டீங்க. உங்களை மாதிரியே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தான் பட்ட கஷ்டத்துக்காகவும் அனுபவித்த கொடூரங்களுக்காகவும் மிருகங்களாக மாறினா இந்த உலகத்தில் பாதி பேர் மிருகங்களாக தான் வாழ முடியும். அதுக்காக உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்களை நல்லவங்க நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ பண்ணுற விஷயம் ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியல. மிரோஸ்லாவ் பல்லை கடுத்தபடி, பேசுனது போதும் ஹரிஷ், உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி ஹெலிகாப்டருக்குள் ஏற முயன்றான். அதே நேரத்தில் பாதாள லேபிற்குள் ஜீவா மரணப் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தான். அவனது லேப்டாப் அந்த மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டிருந்தது. அவனது விரல்கள் விசைப்பலகையில் மின்னல் வேகத்தில் நடனமாடின. ஷிட், இந்த என்கிரிப்ஷன் லேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யுகேந்தரோட லேப்டாப் கோடையும் மீறி இதில் ஏதோ ஒரு லோக்கல் அல்காரிதம் இருக்குது என்று ஜீவா பதறினான். அவனது நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் லேப்டாப் ஸ்க்ரீனில் விழுந்தன. சைரன் சத்தம் மேலும் தீவிரமடைந்தது. ரெட் அலர்ட் விளக்குகள் சுழன்று சுழன்று அறையை நரகமாக்கி காட்டின. ஹரிஷ், இன்னும் 30 வினாடி தான் இருக்குது. இந்த பாம் பிளாஸ்ட் ஆனால் இந்த காடு மட்டும் இல்லை, இந்த ரேடியேஷன் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் வரைக்கும் பரவிடும். எனக்கான டீகோடிங் கீ கிடைக்கல என்று ஜீவா தன் கம்யூனிகேட்டரில் கத்தினான். ஹெலிபேடில் நின்றிருந்த ஹரிஷிற்கு ஜீவாவின் குரல் கேட்டது. அவன் மிரோஸ்லாவை பார்த்து, டாக்டர், இன்னும் சில வினாடிகளில் அந்த லேப் வெடிக்கப் போகுது. அங்கிருக்கும் நச்சு பொருட்கள் இந்த இயற்கை சூழலை மொத்தமாக அழிச்சிடும். உங்கள் பழிவாங்கும் வெறிக்கு இந்த இயற்கையும் அப்பாவி உயிர்களும் பலியாகணுமா? அதுதான் எனக்கும் வேணும். இந்த உலகம் அழியட்டும் என்று மிரோஸ்லாவ் கத்திவிட்டு ஹெலிகாப்டர் கதவை மூடப்போனான். ஹரிஷ் இனி பேசி பலனில்லை என்பதை உணர்ந்தான். அவனது கண்கள் முழுமையாக சஞ்சீவினி சில்வர் ரெட் வார்லார்ட் மோடுக்கு மாறின. அவனது உடலை சுற்றி ஒரு மெல்லிய ரெட் மற்றும் சில்வர் நிற ரேடியன்ஸ் ஒளி அலைகளாக பரவியது. மின்னல் வெட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வேகத்தில் ஹரிஷ் பாய்ந்தான். ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆக தொடங்கிய அந்த மைக்ரோ செகண்டில் ஹரிஷ் காற்றில் எழும்பி அதன் கதவை பற்றி உள்ளே புகுந்தான். மிரோஸ்லாவ் அதிர்ச்சி அடைவதற்குள் அவனது கையில் இருந்த டார்க் சஞ்சீவினி கண்டெய்னரை ஹரிஷ் தட்டி பறித்தான். மிரோஸ்லாவ் ஒரு துப்பாக்கியை எடுக்க முயன்றான். ஆனால் ஹரிஷ் அவனது மணிக்கட்டை பிடித்து ஒரே திருப்பினான். துப்பாக்கி கீழே விழுந்தது. ஹரிஷ் அவனது கால்களை தன் பலத்தால் லாக் செய்து அவனை ஹெலிகாப்டரிலிருந்து கீழே தள்ளினான். தானும் அவனோடு காற்றில் குதித்தான். அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து உருண்டனர். அதே சமயம் ஹரிஷ் தன் கம்யூனிகேட்டரில், ஜீவா, அந்த சிஸ்டத்தோட மெயின் பவர் சப்ளை கேபிளை கட் பண்ணாதே, அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற மூலிகை சேம்பரில் இருக்கிற சில்வர் லிக்விட் வால்வை ஓப்பன் பண்ணு, அது ஆன்டிடாட் என்று கத்தினான். ஜீவா திரையை பார்த்தான். வால்வா? ஓகே, காட் இட். ஜீவா லேப்டாப்பை எறிந்துவிட்டு லேபின் மையப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய இரும்பு குழாயின் வால்வை நோக்கி ஓடினான். அவனது முழு பலத்தையும் திரட்டி அந்த இரும்பு சக்கரத்தை சுழற்றினான். ஒரு நிசப்தம். பிறகு ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு சத்தம் கேட்க வேண்டிய இடத்தில் ஒரு பலத்த உறிஞ்சும் சத்தம் கேட்டது. சஞ்சீவினி ஆன்டிடாட் திரவம் லேப் முழுவதும் பாய்ந்து அந்த வெடிமருந்தின் ரசாயனத்தன்மையை ஒரே வினாடியில் செயலிழக்கச் செய்தது. இருந்தாலும் அந்த அழுத்தத்தின் காரணமாக லேபின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தன. ஜீவா சுதாரித்து கொண்டு ஒரு இரும்பு தூணின் பின்னால் மறைந்து கொண்டான். லேப் முற்றிலும் முடங்கியது. பேராபத்து தவிர்க்கப்பட்டது. காட்டின் எல்லையில் ஹெலிகாப்டர் அவர்களை விட்டு தப்பி ஓடிவிட்டது. தரையில் விழுந்த மிரோஸ்லாவ் எழுந்து ஓட முயன்றான். ஆனால் அவனது நெஞ்சுக்கு நேரே ஹரிஷின் பூட்ஸ் கால் வந்து நின்றது. ஹரிஷ் கம்பீரமாக நின்று அவனை குனிந்து பார்த்தான். அவனது முகத்தில் எந்த குரோதமும் இல்லை.
ஒரு சாந்தமான, அதே சமயம் அசைக்க முடியாத பேராற்றலின் அமைதி இருந்தது. எல்லாம் முடிஞ்சது டாக்டர் அரவிந்த் மாதவன். உங்களோட டார்க் சஞ்சீவினி இப்போ என் கையில். உங்கள் லேபையும் சீல் பண்ணியாச்சு என்றான் ஹரிஷ். மிரோஸ்லாவ் தரையில் அமர்ந்தபடி வெறித்தனமாக சிரித்தான். என்ன சுட்டு கொன்னுடு ஹரிஷ், நான் சாக பயப்படல. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை கொன்னாலும் இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாறப்போறதில்ல. ஹரிஷ் மெதுவாக கீழே அமர்ந்தான். அவன் தன் கையை மிரோஸ்லாவின் தோளில் வைத்தான். அந்த வினாடி ஹரிஷின் உடலிலிருந்து பாய்ந்த சஞ்சீவினி சில்வரெட் ஆற்றலின் ஒரு மென்மையான அலை மிரோஸ்லாவின் உடலுக்குள் புகுந்தது. அது அவனது உடலுக்குள் இருந்த நச்சுத்தன்மையையும் அவனது மனதிற்குள் இருந்த அந்த 10 வருட கோபத்தையும் கசப்பையும் மெதுவாக கரைப்பது போல இருந்தது. நான் உங்களை கொல்ல மாட்டேன் டாக்டர். ஹரிஷின் குரல் இப்போது ஒரு போதி மரத்தின் நிழலைப் போல அமைதியாக இருந்தது. ஏன்னா நான் உங்களை கொன்னுட்டா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அற்புதமான விஞ்ஞானி மொத்தமாக இறந்து போயிடுவார். இந்த உலகிற்கு மிரோஸ்லாவ் தேவையில்லை, ஆனால் அரவிந்த் மாதவன் தேவை. மிரோஸ்லாவ் அப்படியே ஸ்தம்பித்தான். ஹரிஷின் தொடுதல் அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.